கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு செம்மையான சூப்பரான ஒரு இடத்த நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். அதனால நம்ம சீர்காழி வந்துட்டோங்க. எங்கன்னு பார்க்குறீங்களா? நம்ம பூம்புகாருக்கு தான் நம்ம வந்திருக்கோம். நிறைய செய்திகளை இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். அதனால ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வீடியோ பார்த்துட்டே இருங்க. ஒரு வழியாக வந்து பூம்புகார் வந்துட்டோம். உள்ளே போய் பூம்புகார் எப்படி தான் இருக்குன்னு பார்ப்போம். பூம்புகாரில் நுழைஞ்ச உடனே கண்ணகி, கோவளம், மாதவி எல்லாமே ஒன்றா நின்று வாட தம்பி அப்படின்னு கூப்பிட்ற போல் நம்மளை இழுத்துது. அதனால் அப்படியே உள்ளே போட்டு கலைக்கூட பார்க்கலன்னு அப்படியே உள்ளே போனால் தான் தெரியுது பூட்டி கிடக்கு. ஐயோ கடவுளே அப்படின்னு நினச்சிட்டு எப்படியாச்சும் உள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருப்போமா நம்ம சுழியே. அதனால் சந்தால பூந்து உள்ளே இறங்கி உள்ளே போய் பார்த்தா அடடடா என்ன ஒரு அற்புதம் அப்படின்ற போல் இருக்குது. அப்படி பார்த்துட்டோன்னே நம்ம தலைவர் இளங்கோடிகள் தெரியுது. இளங்கோடியில் ஆஹா அப்படின்னு கிட்ட போய் பார்த்தா சேர மன்னன் இளங்கோடிகள். என்னது சேர மன்னனா அப்படின்னு சொல்கிறது காதில் வருது. ஆமாங்க, சேர மன்னன் தான் இளங்கோடிகள். அண்ணனுக்காக அரசவை விட்டுட்டு துறவு பூண்டு சமத்தை வந்துட்டாரு. இப்போ புகார் நகரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து வேலைகள் நடக்கிறதுனால நமக்கு வந்து வேறு எந்த இடத்துலையும் கேட்லாம் திறக்காமல் எல்லா இடத்துலையும் பூட்டி வச்சுருக்காங்க. கண்டிப்பாக வந்து வேலைகள் முடிஞ்ச உடனே இது பார்க்குறதுக்கு அவ்வளோ சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். கண்ணகி, கோவலை, மாதவி எல்லாம் வந்து உயிருடன் பயணித்த ஒரு மண்ணில் நம்ம நின்றுட்டுருக்கோன்றது ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கூடத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கரிகால் வளவனுடைய சிலை வந்து பெரிய அளவில் வந்து இங்கே கட்டி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த சைடு கரிகால் வளவன், அந்த சைடு வந்து நம்ம இளங்கோடிகள் இல்லை. இங்கே பாருங்களேன், கரிகால் பெருவளத்தனுடைய சிலை வந்து இங்கே அமைஞ்சிருக்கு. இப்போ பார்க்குறதுக்கு நல்லா கம்பீரமாக பாருங்களேன். இது பாருங்கள், கரிகால் பெருவளத்தனுடைய சிலை வந்து இங்கே வந்து இருக்குது. கல்லணை கட்டின கரிகால் பெருவளத்தனுடைய சிலை வந்து சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்களேன். அப்படியே வாளோடு நிற்கிறாரு நம்மளால். அங்கிட்டு யாருப்பா தனியாக ஒரு ஆள் நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம கண்ணகி வந்து தெய்வமாக நிற்கக்கூடிய சிலை வந்து இங்கே இருக்குது. அப்புறம் ஒரு ஆட்சி தெரிஞ்சு என்னதான் ஆட்சி 3 பக்கம் இதே கிடக்க அப்படின்னு உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது. ஆஹா பயங்கரமான ஆட்சியாக இருக்குமான்ட்டு சரசரன்னு உள்ளே போக ஆரம்பிச்சிட்டான். உள்ளே போக செம சூப்பராக கீழே தடலாம் போட்டுருந்ததா. உள்ளே போய் என்ன தான் இருக்கும், 3 பக்கமாக 3 கோபுரமாக தெரியுது அப்படின்னு பார்த்தா அங்கே வேற கூட்டமாக நின்றுட்டு இருந்தாங்க. ஒரு மூணில் 2 லவர்ஸ் வேறு கொஞ்சிட்டு இருக்காங்க. அடா கடவுளே அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரி உள்ளே தான் போய் பார்ப்போமே அப்படின்னு சுற்றி பார்த்துட்டு கடலை ஒரு 8 பார்ப்போன்ட்டு கடலை ஒரு சுற்றிட்டு உள்ளே போய் பார்த்தா அடடா என்ன தெரியுமா இருக்குது, அந்த சங்க காலத்தில் பெண்கள் எப்படி நீராடுவாங்க, நீராட்டிட்டு எப்படிலாம் நிற்பாங்கன்றத சிற்பமாக செதுக்கி வச்சுருக்காங்கப்பா. செம சூப்பராக இருக்குப்பா. இதுக்குன்னு தனி வீடியோ உங்களுக்கு தனியாக போடுறோம், ஜூம் பண்ணி செம சூப்பராக இருந்துன்னு பார்த்துட்டு அப்படியே ரிப்பீட் அடிச்சுட்டு வெளில வந்தா அப்படி பார்த்தா நெடுங்கல் மன்றம். ஆஹா நெடுங்கல் மன்றப்பா, சிலப்பதிகாரத்தில் படித்த போல இருக்கு அப்படின்னு பார்த்தா லைட் ஹவுஸ் பக்கத்தில் பெரிய கல் நிற்குது. ஆஹா இதுதான் நெடுங்கல் மன்றமா அப்படின்னு நினச்சிட்டு அப்படி கிட்ட போய் பார்த்துங்க. செம சூப்பராக இருக்குது நெடுங்கல் மன்றத்தோட வேலை என்ன தெரியுமா, சிலப்பதிகாரத்தில் பேய் பிடிச்சிங்க விஷ சாட்டங்களாம் வந்து தனி வைக்கிறது நெடுங்கல் மன்றத்தோட வேலை அப்படின்னு நான் படிச்சிருக்கேன். கிட்ட போனால் நெடுங்கல் மன்றம் சும்மா கம்பீரமாக நிற்குது. ஆஹா அப்படின்னு கிட்ட ஜூம் பண்ணால் அங்கேயும் லவ்வர்ஸுங்க எங்கே பார்த்தாலும் சந்தா உட்காந்துருக்கான். அட கடவுளே இது என்னடா பூம்புகாருக்கு வந்த சோதனை. சரி என்ஜாய்னு சொல்லிட்டு மைண்ட் வாய்ஸாக சொல்லிட்டு திரும்பி வந்து பார்த்தா நம்ம திருக்குறளில் கலைவில் கற்பில் இருக்கிறதெல்லாம் சிற்பமாக செதுக்கி வச்சுட்டாங்க. ஆஹா எப்பட்றா இப்படி அப்படின்னு நமக்கு சிந்திக்கிற வைக்கவே இருந்தது. இதை தனி வீடியோ போடுறோம். தேங்க்யூ பப்பாய்.